இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம நமக்குள்ளாக ஒரு பெரிய தேவன் இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவன் அவர் சாதாரணமானவர் கிடையாது. இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வேதாகமத்தில் எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, செய்திருக்காரு. அதெல்லாம் பார்த்துருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்கள்ல தோல்விகள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது உடனே நாம் என்ன பண்ணிடுறோம்னா, நம்மளால எதுவுமே செய்ய முடியாது, அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா, நம்மளுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறோம். ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையில ஓடி போகணும்ன்ற அந்த எண்ணங்கள் தான் நமக்குள்ள காணப்படுது. ஒரு தோல்வி வந்துச்சுன்னா உடனே என்ன பண்றோம், அவ்வளவுதான், இனிமே என்னால எழும்பவே முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், அவிசுவாசமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்காதபடிக்கு உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் பெரியவர் என்பதை நீங்கள் என்ன பண்ணணும், முதலாவதாக விசுவாசிக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட தோல்விகள், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதன் மத்தியில எழும்பி பிரகாசிப்பேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட நம்பிக்கையுடைய காரியங்கள்